அசிங்கமான ஆட்சியை, இந்த கேவலமான ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றால் விரைவிலேயே சட்டமன்ற தேர்தலை இந்த நாடு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே இருக்கின்ற மரியாதைக்குரிய பொம்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார். இது 3வது முறையாக உயர்த்திய மின்கட்டணம் என்பதை நாடறியும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் இருக்கின்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடனே இந்த மின்கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதைத்தான் வலியுறுத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஏழை மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில் 3 முறை இப்படி மின்கட்டணத்தை உயர்த்திய அரசு எந்த அரசும் கிடையாது. ஏன் எதற்காக இந்த காலகட்டத்தில் இந்த மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள் என்றால், நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் எல்லாம் முட்டாள்கள் என்று எண்ணி வாக்களித்த மக்களுக்கு பரிசு தொகையாக இந்த மின்கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார். நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன், சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய் நிலை கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி இன்னும் தேவையா? மத்திய சர்க்கார் இதை நிறைவு செய்ய வேண்டும். சிறைச்சாலைக்கு அஞ்சாதவர்கள் நாங்கள் சிறைச்சாலைக்கு செல்லுகின்ற வாய்ப்பை கூட நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தமிழகத்தில் 3ஆம் முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தி ஏழை மக்களுடைய உச்சந்தலையில் அடித்தார் போல் மின்கட்டண உயர்வை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே இருக்கின்ற மரியாதைக்குரிய பொம்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார். இது 3வது முறையாக உயர்த்திய மின்கட்டணம் என்பதை நாடறியும். ஏழை மக்களெல்லாம், அன்றாடம் காட்சிகளெல்லாம் இன்று வேதனையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலைப்பாட்டினை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் இருக்கின்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடனே இந்த மின்கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதைத்தான் வலியுறுத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஏழை மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில் 3 முறை இப்படி மின்கட்டணத்தை உயர்த்திய அரசு எந்த அரசும் கிடையாது. புரட்சி தலைவர் ஆண்ட 10 ஆண்டு கால ஆட்சியிலும் கிடையாது. புரட்சி தலைவி அம்மா ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்திலும் கிடையாது. 4½ ஆண்டு காலம் நல்ல பல திட்டங்களை இந்த நாட்டிற்கு வழங்கி இந்த தமிழகத்து மக்களுக்காக நல்ல திட்டங்களை தந்த எடப்பாடியார் ஆட்சியிலும் இப்படிப்பட்ட மின்கட்டணங்கள் கிடையாது. ஏன் எதற்காக இந்த காலகட்டத்தில் இந்த மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள் என்றால், நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் எல்லாம் முட்டாள்கள் என்று எண்ணி வாக்களித்த மக்களுக்கு பரிசு தொகையாக இந்த மின்கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார். இந்த மோசமான ஆட்சியை, இந்த அசிங்கமான ஆட்சியை, இந்த கேவலமான ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றால் விரைவிலேயே சட்டமன்ற தேர்தலை இந்த நாடு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன், சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய் நிலை கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி இன்னும் தேவையா? மத்திய சர்க்கார் இதை நிறைவு செய்ய வேண்டும். மத்திய அரசு இதை உடனே உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறார், அதற்கு மேலே ஆளுநர் இருக்கிறார். இந்த மாநிலத்திலே நடைபெறுகின்ற இக்கொடுமைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த கொடுமைகளை எல்லாம் சாய்க்கின்ற நாளாக இந்த அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, 3வது முறையாக இந்த மின்கட்டணத்தை உயர்த்தி மாதம் ஒரு முறை இந்த மின்கட்டணத்தை உயர்த்திய பாங்கை இந்த அரசை கண்டிக்கின்ற வகையில் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெறும். சிறைச்சாலைக்கு அஞ்சாதவர்கள் நாங்கள் சிறைச்சாலைக்கு செல்லுகின்ற வாய்ப்பை கூட நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நான் எல்லாம் 23 தடவை சிறையிலே இருந்தவன். புரட்சி தலைவருக்காக 13 தடவையும், புரட்சி தலைவி அம்மாவிற்காக 10 முறையும் நான் பாளையங்கோட்டை சிறைச்சாலையை முத்தமிட்டவன் என்பதையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, திராவிட பேரியக்கத்தினுடைய இந்த பொம்மை ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். இந்த போராட்டத்தினுடைய வடிவிலே தான் இந்த பொன்னேரி தொகுதியில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழகத்துடைய சார்பில் மிகச்சிறப்பாக அருமையாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு
என்னுடைய அருமை சகோதரர் சில்லியம் பலராமன் மிகச் சிறப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார். தொடர்ந்து நடத்துவார், மேலும் நடத்துவார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் இந்த ஆட்சி கவிழும் என்பதையும் நான் திட்டவட்டமாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.